ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் ரெசிபி. சூப்பரான சாஃப்டான நான் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதில் வந்து நான் ஈஸ்டெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. ஈஸ்ட் யூஸ் பண்ணும்போது அதோட ஈஸ்ட்டோட ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து இன்றைக்கி வந்து பேக்கிங் சோடா போட்டு தான் பண்ணுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப்பு தயிர், அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் போல் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரை, அரை டீஸ்பூன் உப்பு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சம் ஒரு 1/4 கிளாஸ் தயிர், அதே மாதிரி 1/4 கிளாஸ் தண்ணியும் ஊற்றிருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மாவு போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து அரை கிலோவுக்கும் கம்மியாக தான் நான் மாவு போட்டிருக்கேன். மைதா மாவு தான், ஃபுல் அண்ட் ஃபுல் மைதா மாவு தான். உங்களுக்கு வேணுன்னா ஆஃப் மைதா மாவு ஆஃப் கோதுமை மாவு அப்படி பண்ணிக்கலாம். ஆனால் இதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் மைதா மாவு மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா கையில் நல்லா பெனஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் டோ வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும், ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா நான் சாஃப்டாக வராது. இந்த மாதிரி நல்லா டைட்டாக இருக்கணும். நம்ம பெனஞ்சு தான் அதை நல்லா சாஃப்ட் பண்ணணும். அதனால் நல்லா பெனஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக லைட்டாக ஆயில் ஊற்றி நல்லா பெனஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதை ஒன்று சேர பெனஞ்சு அதுக்கப்புறமா ஆயில் ஊற்றி நல்லா அழுத்தி பெனஞ்சிக்கலாம். பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் பெனஞ்சதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து பேக்கிங் சோடா போடுறதுனால அந்த ஈஸ்டோட ஸ்மெல்லெல்லாம் இருக்காது, சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மாவும் ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பெனஞ்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக மாவு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா அழகாக இருக்குல்ல. இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 2 ஹார்ஸ் மூடி வச்சுக்கலாம். அது ஈரமான துணி கொஞ்சம் மேலே போட்டு அதை வந்து 2 ஹார்ஸ் வந்து ரெஸ்ட்டில் வச்சுக்கலாம். 2 ஹார்ஸ்க்கு அப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக ரெடியாக இருக்கும். டோ வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, கையில் ஒட்டாது, நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம இந்த பரோட்டாக்கெல்லாம் உருண்டை பிடிக்கிற மாதிரி மாவை நல்லா அழுத்தி கை விரலுக்கு இடையில வச்சு நம்ம அழுத்தி எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக வரும் பாருங்கள். உருண்டை அழகாக ரெடி ஆகிடுச்சு உருண்டை. இப்போ வந்து நம்ம பரத்தி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மேலாப்பில் மைதா மாவு தூவி பரத்திக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு பரத்திக்கலாம். நல்ல சூடான தோசைக்கல்லில் போட்டுக்கணும். நல்லா சூடாக இருக்கணும் தோசைக்கல். நான் வந்து இப்போ வந்து 2 பக்கமும் திருப்பி போட்டு தான் வேக வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா நம்ம வந்து அடுப்பில் காட்டி கூட பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அது நம்ம அடுப்பில் காமிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா இது இரும்பு தோசைக்கல் தானே. அந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சமாக மெல்டட் பட்டர் போட்டு இறக்கிக்கலாம். அதில் வந்து நான் எதுவுமே பண்ணலை. உங்களுக்கு என்ன வேணுமோ கார்லிக் நான் அந்த மாதிரி எது வேணாலும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நார்மலாக சிம்பிளாக பண்ணுறேன் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ அடுத்த நானும் ரெடி ஆகிடுச்சு. எல்லா நானும் இந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக மெல்டட் பட்டர் போட்டு ஹாட் பாக்ஸில் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த நாள் காலையில் வரைக்கும் சூப்பர் சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான நான் ரெடி.